இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித தேவ சகாயம் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார், நம்முடைய வாழ்வில் புதுமைகளை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கின்றோம். புனித தேவ சகாயம் நம்முடைய ஆலயத்தில் பல்வேறு புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருப்பதால் தான் இன்று இவ்வளவு கூட்டத்தையும் பார்க்க முடிகின்றது. உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக நம்முடைய பாதுகாவலர் புனித தேவ சகாயம் தொடர்ந்து பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு மறையுரைக்கு கடந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏன் புனித தேவ சகாயத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம்? ஏன் புனித தேவ சகாயத்தை நம்முடைய நாடானது இவ்வளவு கொண்டாட வேண்டும் என்ற கேள்வியானது பல நேரங்களில் எழுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கான பதிலை அவருடைய பெயரே நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. தேவ சகாயம், தே கூட்டல் வா கூட்டல் சகாயம் என்று பிரிக்கலாம். தே என்றால் தேவை அல்லது தேடி என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது. வா என்றால் வருவது என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது. சகாயம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்று நம்முடைய இலக்கியங்களை தேடும் போது சகாயம் என்ற வார்த்தைக்கு உதவி என்ற ஒரு பொருளானது வருகின்றது. துணை அல்லது ஆதரவு என்ற ஒரு பொருளானது வருகின்றது. அப்படி என்றால் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் தேவையோடு புனித தேவ சகாயத்தை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக புனித தேவ சகாயம் இருக்கின்றார். அவர்களுக்கு துணையாளராக புனித தேவ சகாயம் இருக்கின்றார். அவர்களுக்கு ஆதரவாக புனித தேவ சகாயம் இருக்கின்றார் என்பதை அவருடைய பெயரானது நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் புனித தேவ சகாயத்தை தேடி நாம் ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கின்றோம். இன்னும் ஆழமாக சென்று எதற்காக புனித தேவ சகாயத்தை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியோடு இணைத்து பார்க்கும்போது இன்னும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை 3 காரணங்கள் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் புனித தேவ சகாயம் தவறினை மன்னிப்பவராக மட்டும் இருக்கவில்லை, மாறாக தவறினை மறப்பவராகவும் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக தவறு செய்தால் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடையே உங்களுக்கு ஏதேனும் மனத்தாங்கல் இருந்ததென்றால் முதலில் சென்று அவர்களோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு கடவுளுக்கான காணிக்கையை பலிபீடத்தில் கொடுங்கள் என்று கூறுகின்றார். இது புனித தேவ சகாயத்திற்கு மிகவும் பொருந்துகின்ற ஒரு இறைவார்த்தையாக இருக்கின்றது. திருமுழுக்கு வழியாக புனித தேவ சகாயம் கிறிஸ்துவுக்குள் நுழைகின்றார், அல்லது திருமுழுக்கின் வழியாக புனித தேவ சகாயம் கிறிஸ்தவத்திற்குள் நுழைகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்போது அவர் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தாரோ அல்லது எப்போது கிறிஸ்தவத்திற்குள் நுழைந்தாரோ அப்போது பல்வேறு பிரச்சனைகளை அவர் சந்திக்கின்றார். அவரை சிறையில் அடைக்கின்றார்கள், அவரை அடிக்கின்றார்கள், அவரை கொல்வதற்காக கொண்டு செல்கின்றார்கள், இறுதியில் கொல்லவும் செய்தார்கள் என்று வரலாறானது நமக்கு சொல்கின்றது. யார் அவரை துன்புறுத்தியது, யார் அவரை அடித்தது, யார் அவரை சிறையில் அடைத்தது என்று நாம் கேள்வி எழுப்பும் போது எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து பணி செய்தார்களோ அவர்கள் அவரை துன்புறுத்தக்கூடியவராக இருந்தார்கள். யாரையெல்லாம் தன்னுடைய உறவு என்று நினைத்தாரோ அவர்கள் புனித தேவ சகாயத்தை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் புனித தேவ சகாயம் அவர்களை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். அவர்கள் செய்த தவறை மறக்கக்கூடியவராக இருந்தார். அதே போன்று நாம் இன்று இந்த மண்ணுலகில் வாழ்கின்றோமா?
நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக தவறு செய்யும் போது நாம் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? புனித தேவசகாயத்தை போன்றே நாம் ஒவ்வொருவரும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று பல நேரங்களில் நாம் ஒவ்வொருவரும் தவறு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்ற மனிதர்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது மற்ற மனிதர்களுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு தான் பல நேரங்களில் தவறுகின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய சமுதாயத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, தங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்ற மனிதர்கள். இரண்டாவது, மற்ற மனிதர்களிடத்தில் தவறுகளை தேடுகின்ற மனிதர்கள். நம்முடைய கலாச்சாரத்தில் இன்று இட்ஸ் நார்மல் என்ற ஒரு வாழ்க்கையானது இருக்கின்றது. அது என்ன இட்ஸ் நார்மல் என்று சற்று கேள்வி எழுப்பும் போது, நம்முடைய ஆலயங்களுக்கு வரும்போது இப்படிதான் உடை உடுக்க வேண்டும் என்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. நாம் விழாக்களுக்கு செல்லும் போது இப்படிதான் உடை உடுக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. யாராவது தவறாக உடை உடுத்தி வரும்போது, ஏன் இப்படி உடை உடுத்தி வருகின்றீர்கள், ஆலயத்திற்கு வரும்போது இப்படி உடை உடுத்துவது நன்றாக இல்லை என்று சொன்னோம் என்றால் இட்ஸ் நார்மல். அதாவது உங்களுடைய கண்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சமுதாயமானது எவ்வளவோ மாறிவிட்டது, நாங்கள் இப்படிதான் உடை உடுப்போம் என்று தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத மனிதர்கள். ஏன் கெட்ட வார்த்தை விழிக்கிறீர்கள் என்று கேட்டோம் என்றால் இட்ஸ் நார்மல் என்று சொல்வார்கள். எல்லோருமே கெட்ட வார்த்தை அழைக்கிறார்கள், எனவே நானும் கெட்ட வார்த்தை கூப்பிடுவதில் என்ன தவறு இருக்கின்றது என்று தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்கள். உங்களுடைய மகன் குடித்துவிட்டு சண்டையிடுகின்றான், கொஞ்சம் அவனை விலக்கி வையுங்கள் என்று சொன்னோம் என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு இளைஞன் தான் குடிக்கவில்லை, எந்த ஒரு இளைஞன் தான் சண்டையிடவில்லை. இட்ஸ் நார்மல், எல்லோருமே செய்கிறார்கள், எனது மகனும் அந்த தவறை செய்வதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று தங்களுடைய குழந்தைகளுடைய தவறுகளை நியாயப்படுத்துகின்ற பெற்றோர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த தவறை செய்தது தவறு இல்லை, தவறு என்று சொன்னோம் என்றால் இட்ஸ் நார்மல். எல்லோருமே செய்கின்றார்கள், எனவே நானும் அதை செய்கின்றேன் என்று இப்படி தங்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இன்று நம்முடைய சமுதாயத்தில் ஒரு புறம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறம் மற்ற மனிதர்களுடைய தவறுகளை மட்டும் உற்று நோக்கக்கூடிய மனிதர்கள். மற்ற மனிதர்கள் தவறு எப்போது செய்வார்கள், அவற்றை சுட்டி காட்டலாம் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள். ஒரு முறை மனிதன் ஒருவன் ஒரு குயிலினை பார்க்கின்றான். குயிலிடம் சென்று, குயிலே, நீ மிகவும் அழகாக கூவுகின்றாய், உன்னுடைய குரலை கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது, ஆனால் நீ கருப்பாக இருக்கின்றாய், சற்று வெள்ளையாக இருந்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்று சொல்கின்றான். ஒரு அழகான ரோஜா மலரை சென்று பார்க்கின்றான். ரோஜா மலரிடம், மலரே, நீ மிகவும் அழகாக சிவப்பாக இருக்கின்றாய், உன்னிடம் இந்த முட்கள் இல்லை என்றால் இன்னும் நீ அழகாக இருந்திருப்பாய் என்று சொல்கின்றான். கடலுக்கு செல்கின்றான். கடலை பார்த்து, கடலே, உன்னிடம் இருந்து வருகின்ற இந்த அலையானது மிகவும் அழகாக இருக்கின்றது, ஆனால் உன்னுடைய கடலில் ஆழமானது இல்லை என்றால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்று சொல்கின்றான். இந்த மூன்றும் மனிதனை பார்த்து சொல்கின்றது, மனிதனே, நீயும் அழகாக தான் இருக்கின்றாய், ஆனால் குறை காணுகின்ற இந்த எண்ணமானது உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் இன்னும் அழகாக இருக்கும். எனவே மற்றவர்களிடம் குறை காணுகின்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு என்று அந்த மூன்றும் மனிதனை பார்த்து சொன்னதாம். ஆம் அன்புக்குரியவர்களை, பல நேரங்களில் நாமும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் தவறு செய்யும் போது வக்கீலாக மாறி நான் செய்வது தவறில்லை என்று வாதிடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மற்ற மனிதர்கள் தவறு செய்யும் போது நாம் நீதிபதிகளாக மாறி அவர்களுக்கு தீர்ப்பிடக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கின்றார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிராக ஏதாவது தவறு செய்யும் போது
அல்லது ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டால் முதலில் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள், பின்பு வந்து நீங்கள் உங்களுடைய பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்கின்றார். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் இதையே மீண்டும் சொல்கின்றார். தன்னோடு அறியப்பட்ட கள்வரில் ஒருவர் மனம் திரும்புகின்றார். தன்னுடைய தவறினை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். கடவுளிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். அங்கே கடவுள் அவரிடம் இன்று நீ என்னோடு விண்ணகத்தில் இருப்பாய் என்று அவருக்கு கூறக்கூடியவராக இருக்கின்றார். இது புனித தேவசகாயம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். தனக்கு எதிராக தன்னுடைய சகோதர சகோதரிகள் தவறு செய்த போது, தனக்கு எதிராக தன்னோடு பணி செய்த மனிதர்கள் தவறு செய்த போதும் அவர்களை மன்னிக்க கூடியவராக புனித தேவசகாயம் அவர்கள் காட்சியளிக்கின்றார். அத்தகைய தேவசகாயத்தை தேடி வந்திருக்கின்றதாம். அத்தகைய புனித தேவசகாயம் எங்களுடைய வாழ்விலும் அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்ய வேண்டும் என்று நாடி வந்திருக்கின்றதாம். மற்ற மனிதர்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா, மற்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். இது இன்றைய முதல் சிந்தனை. இரண்டாவது, புனித தேவசகாயம் மதம் மாறினாரா அல்லது மனம் மாறினாரா என்ற ஒரு கேள்வியானது எழும்புகின்றது. உண்மையில் புனித தேவசகாயம் அவர்கள் மதம் மாறினார்களா என்றால் கண்டிப்பாக அவர் மனம் மாறவில்லை. புனித தேவசகாயம் அவர்கள் மனம் மாறினார் என்பதுதான் நமக்கு வரலாறானது கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பலர் சொல்வார்கள், புனித தேவசகாயம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறவில்லை, மாறாக கிறிஸ்துவாக தன்னை மாற்றிக்கொண்டார். கிறிஸ்தவ மனநிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். அப்படி என்றால் வரலாற்றினுடைய பின்னணியை நாம் புரட்டி பார்க்கும் போது இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கிறார்கள் என்று நமக்கு வரலாறானது சொல்கின்றது. ஆனால் எந்த ஒரு கடவுளும் மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த மண்ணுலகில் வந்து பிறந்ததாக நமக்கு வரலாறானது சொல்லவில்லை. எத்தனையோ கடவுள்கள் இந்த மண்ணுலகில் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு கடவுளும் மனிதர்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ததாக நமக்கு வரலாறானது சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகில் வந்து பிறக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அத்தகைய கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியானது புனித தேவசகாயத்திடம் எழும்புகின்றது. நான் கடவுளுக்கு என்னை கொடுப்பதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே நான் என்னை கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று புனித தேவசகாயம் கடவுளுக்காக தன்னை முழுமையாக கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வசதியான வாழ்க்கையை கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்காக தான் வகித்திருந்த அந்த பதவியையும் அந்த அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உணர்வுகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இது மனமாற்றம் அல்ல, மாறாக மனமாற்றமாக இருக்கின்றது. நான் கிறிஸ்துவாக வாழ வேண்டும், கிறிஸ்துவனுடைய குணநலங்கள் என்னில் வர வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருந்தது. இன்று நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? கடவுளே எனக்கு அதைத்தா இதைத்தா என்று கேட்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றோம். கடவுள் என்னுடைய வாழ்வில் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றோம். கடவுள் தன்னுடைய குணநலன்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? கடவுளிடமிருந்து அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கடவுளிடமிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கடவுளிடமிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதே அன்பையும் அதே இரக்கத்தையும் அதே உதவியும் நாம் மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். புனித தேவசகாயம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன்னிடமிருந்த வசதியை, தன்னிடமிருந்த அதிகாரத்தை, தான் வகித்த பதவி என அனைத்தையுமே கிறிஸ்துவுக்காக பகிர்ந்தளிக்கக்கூடியவராக இருந்தார்.
நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். இது இரண்டாவது. மூன்றாவது, புனித தேவசகாயம் கடவுளிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். எத்தகைய துன்பத்திலும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் அவரோடு ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவராக புனித தேவசகாயம் இருந்தார். புனித தேவசகாயம் அவர்களுடைய நம்பிக்கையை திருவிவிலியத்தோடு யாருடைய நம்பிக்கையோடு இணைத்து பார்க்க முடியும் என்று வாசித்துக் கொண்டிருந்த போது எலியா என்னும் ஒரு இறைவாக்குனருடைய நம்பிக்கையும் புனித தேவசகாயம் அவர்களுடைய நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்து போவதை நாம் திருவிவிலியத்தினுடைய பின்னணியில் பார்க்க முடியும். திருவிவிலியத்தில் எலியா என்னும் ஒரு இறைவாக்குனர் இருக்கின்றார். அவர் உண்மை கடவுளை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார். அதே காலகட்டத்தில் போலி இறைவாக்குனரை பின்பற்றக்கூடிய ஒரு சிலரும் இருந்தார்கள். போலி கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சில இறைவாக்குனர்கள் இருந்தார்கள். எலியா இறைவாக்குனருக்கும் போலி இறைவாக்குனர்களுக்கும் இடையே ஒரு சண்டையானது வருகின்றது. யாருடைய கடவுள் உண்மையான கடவுள் என்பது அந்த சண்டையாக இருக்கின்றது. எலியா இறைவாக்குனர் சொல்கின்றார், நான் பின்பற்றுகின்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று. போலி இறைவாக்குனர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, நாங்கள் பின்பற்றுகின்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பது அவர்களுடைய விவாதமாக இருந்தது. போட்டியானது தொடங்குவதற்கு தயாராக மாறுகின்றது. எலியா இறைவாக்குனர் சொல்கின்றார், நாம் இருவரிடையே ஒரு போட்டியானது நடத்துவோம். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுடைய கடவுள் உண்மையான கடவுள் என்று நாம் கூறலாம் என்பது அந்த போட்டியாக இருக்கின்றது. போட்டி என்னவென்று போலி இறைவாக்குனர்கள் கேட்டபோது, உங்களுடைய கடவுளுக்கென்று ஒரு பலிபீடத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள். அந்த பலிபீடத்தில் ஒரு காளையை கொடுக்கின்றோம், அதை 3 துண்டுகளாக வெட்டி வையுங்கள். பின்பு உங்களுடைய கடவுளிடம் நீங்கள் ஜெபியுங்கள். யாருடைய கடவுள் பலிபீடத்தில் முதலில் நெருப்பு மூட்டுகின்றாரோ அவர்களுடைய கடவுள் உண்மையான கடவுள் என்பது அந்த போட்டியாக இருக்கின்றது. போலி இறைவாக்குனர்கள் சரி என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். தங்களுக்கென்று ஒரு அழகான பலிபீடத்தை தயார் செய்கின்றார்கள். அதன் மீது விறகு கட்டைகளை வைக்கின்றார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை 3 துண்டுகளாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மீது வைக்கின்றார்கள். காலையில் ஜெபிப்பதற்கு தொடங்குகின்றார்கள். காலையில் ஜெபிக்கின்றார்கள், மதியம் ஜெபிக்கின்றார்கள், இரவு ஆகின்றது, அப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடவுள் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கவில்லை. அடுத்ததாக எலியா இறைவாக்குனருடைய நேரமானது வருகின்றது. அதே போன்று எலியா இறைவாக்குனரும் கடவுளுக்கென்று ஒரு பலிபீடத்தை தயார் செய்கின்றார். அதன் மீது விறகு கட்டைகளை அடுக்குகின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட காளையை 3 துண்டுகளாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மீது வைக்கின்றார். அதன் மீது ஒரு 3-4 குடம் தண்ணீரையும் ஊற்றுகின்றார். பின்பு கடவுளிடம் ஜெபிப்பதற்கு ஆரம்பிக்கின்றார். அவர் எப்போது ஜெபிப்பதற்கு ஆரம்பித்தாரோ உடனடியாக கடவுள் அவருடைய மன்றாட்டை கேட்கின்றார். உடனடியாக அந்த பலிபீடத்தின் மீது நெருப்பு மூட்டியதாக திருவிவிலியமானது நமக்கு சொல்கின்றது. எலியா இறைவாக்குனர் கடவுளிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டார். எத்தகைய சூழ்நிலையிலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்பது எலியா இறைவாக்குனருடைய நம்பிக்கையாக இருந்தது. அப்படியே யோபுவினுடைய வரலாறை நாம் எடுத்து வாசிக்கும் போதும் யோபு தன்னுடைய வாழ்வில் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார். அவருடைய உயிருக்குயிரான நண்பர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். அவருடைய மனைவி கடவுளை மறுதலிக்கும்படி வற்புறுத்துகின்றார். இருந்தாலும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதராக யோபு இருக்கின்றார். எனவேதான் பிற்காலத்தில் அவருடைய வாழ்வையை மாற்றக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார். இதுதான் புனித தேவசகாயத்தினுடைய வாழ்க்கையாகவும் இருக்கின்றது. புனித தேவசகாயத்தை சுற்றி இருந்தவர்கள் நீ இந்த கடவுளை பின்பற்றக்கூடாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் புனித தேவசகாயம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். புனித தேவசகாயத்திடம் உண்மை கடவுளை நீ மறுதலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய கடவுள் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையினால் உண்மை கடவுளை மறுதலிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. எனவேதான் அவருடைய வாழ்வில் அவர் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார், பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றார்.
ஆனால் எந்த ஒரு துன்பத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கடவுளை மறுதலித்ததாக வரலாறானது நமக்கு சொல்லவில்லை. காரணம், அந்த அளவுக்கு கடவுள் மீது அவர் ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அந்த நம்பிக்கை தான் மனிதராக இருந்த அவரை இன்று புனிதராக மாற்றி இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் இன்று அவர் பல்வேறு அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் காரணம் அன்று அவர் கடவுள் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையாக இருக்கின்றது. அத்தகைய புனித தேவசகாயத்தை பின்பற்றுகின்றதாம். அத்தகைய புனித தேவசகாயத்தை தேடி வந்திருக்கின்றதாம். அவரை போன்று வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய உறவுகள் தவறு செய்யும் போது அந்த உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இறைவனிடம் மனம் மாறி நாம் ஒவ்வொருவரும் புதிய வாழ்க்கை இறைவனுடைய பாதையில் பயணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உறுதியான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். தொடர்ந்து நமக்காக புனித தேவசகாயம் பரிந்து பேசுவார். தொடர்ந்து கடவுள் நம்முடைய வாழ்வில் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைவோம். ஆமீன்.